ஹாய், நான் உங்களோட வெங்கட்ங்க ஃப்ரம் காஷிவ் இன்ஃபோடெக் கம்பெனி. நீங்கள் சூப்பரான ஒரு டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் பூட்ஸ்ட்ராப். பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செம்ம கெத்தான ஒரு பவர்ஃபுல்லான ஃப்ரேம் ஒர்க்குங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க் மூலமாக வந்து நம்ம சூப்பராக வந்து வெப் டிசைனிங் வெப்சைட்லாம் தயாரிக்க முடியுங்க. ஓகே, ரொம்ப ஈஸியாக ஒரு வெப்சைட்டோ வெப் டிசைனோ தயாரிக்கணும்னா அதுக்கு நம்மளுடைய பூட்ஸ்ட்ராப் தேவைப்படுங்க. பூட்ஸ்ட்ராப்னா என்ன சார் அப்படிங்கன்னா ஸ்டைலுங்க. அந்த ஸ்டைலே வந்து இன்பில்ட்டாக இருக்கிறதோட அப்படியே கால் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் பூட்ஸ்ட்ராப்பை வச்சு ஒரு வெப்சைட்டை ரொம்ப ஈஸியாக நம்மளால் தயாரிக்க முடியும். ஸோ இது மூலமாக வந்து ஒரு பிஸ்னஸை சூப்பராக கொண்டு போக முடியுங்க. ஸோ ஒரு வெப்சைட்டை தயாரிக்கிறது எப்பவுமே ரொம்ப ரொம்ப டஃப்புங்க. அதை வந்து சிம்பிளிஃபை ஆகிறதுக்காக தான் பூட்ஸ்ட்ராப்ன்ற ஒரு வெரி பவர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி காஷிவ் இன்ஃபோடெக்ன்ற நம்மளோட கம்பெனிங்க. காஷிவ் இன்ஃபோடெக்ன்ற நம்மளோட கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ் கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணுற ஒரு கம்பெனி தாங்க. இன்டர்ன்ஷிப்னா என்னங்க, வேலை தேடிட்டு ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அங்கே ப்ராஜெக்ட் பண்ணி கற்றுக்கிட்டு ரிசர்ச் பண்ணி அது மூலமாக வேலைக்கு ஈஸியாக போயிடுவாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை ஈஸியாக கெயின் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்டர்ன்ஷிப் முறைகள்லாம் இருக்குங்க. ஓகேவா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணுறதுக்கான காண்டாக்ட் நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேங்க. இதுதான் என்னுடைய நம்பர்ஸுங்க. ஒரு வேளை ஃபோன் எடுக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என் கூட டேரெக்டாக சாட் பண்ணால் இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் கூட பேசலாங்க. நான் உங்களோட பேச ரெடியாக இருக்கேங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவை கம்பெனிஸை ரெக்ரூட்டர்ஸை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. எங்களோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸை நாங்கள் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கோங்க. உங்களோட எந்த கண்டிஷன் இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்குங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், டு மை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுங்க, சார் கெரியர் பிரேக் ஆகிடுச்சு சார், வேலை கிடைக்கல சார், டிகிரி முடிக்கல சார், டெக்னாலஜி மாறணும் சார், நான் எதுவாக இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியும் உங்களுக்கு நான் பண்ண ரெடியாக இருக்கேங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். என்ன கதைங்க பேச போகிறோம்? பூட்ஸ்ட்ராப். பூட்ஸ்ட்ராப்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போய் சூப்பரான ஒரு டெக்னாலஜிங்க. ஸோ இது வந்து என்னோட நிறைய வீடியோஸ் ரிலேட்டட் நான் போட்டிருக்கேங்க. ப்ரீவியஸ் வீடியோஸாக பாருங்கள். அதோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்குற இந்த வீடியோங்க. ஓகேவா, ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2, இதில் பார்ட் 4 ரொம்ப ரொம்ப முக்கியங்க. லைவாக வந்து எப்படிலாம் கோடிங் எழுதுறாங்க, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது உங்களுக்கு லைவாக நான் சொல்லித்தர போகிறேங்க. ஓகேவா, பார்த்துடலாமா? சரி பார்த்துடலாங்க. இப்போ நம்ம பார்ட் 1குள்ளே வந்திருக்கோங்க. கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட்னா என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. பிளெயினாக ஒரு வெப்சைட்டை நான் தயாரிச்சிட்டேன் சார். வெப்சைட்டை தயாரிச்சுட்டு அதுக்கு ஒரு அனிமேஷன் நம்ம தரணும் இல்லையா, ஒரு கலர் தரணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட் இருந்தால் சிஎஸ்எஸ் பயன்படுதுங்க. ஸோ ஒரு வெப்சைட்டு கலர்ஃபுல்லாக மாறிடுச்சுங்க, சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு பயன்படுறது தான் வந்து கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. இதை பற்றி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவே பாருங்கள், சூப்பராக கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு வெப்சைட்டை நார்மலாக வந்து இதை பற்றி தயாரிக்கணும்னா 10 மணி நேரம் நமக்கு தேவைப்படுங்க. என்னையா சொல்கிற, 10 மணி நேரத்தை வச்சு ஒரு வெப்சைட் தயாரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை குறைக்கிறதுக்காக தான் வந்து நம்மால் கெத்தா உள்ள வராருங்க. அவர் தான் வந்து சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய இந்த சிஎஸ்எஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதக்கூடிய ஸ்டைல், இந்த கலரிங்லாம் இருக்கு இல்லையா, இதை வேகமாக பண்ணக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குனாங்க. ஸோ வெப்சைட்டை உருவாக்குற டைமை வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ 10 மணி நேரத்தில் பண்ணக்கூடிய வெப்சைட்டை 2 மணி நேரத்திலே பண்ண ஆரம்பித்தாங்க. இதான் ஒரு பெரிய அட்வான்டேஜாக பேசப்படுதுங்க. ஓகேவா, இந்த சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன சார் அப்படின்ற அடுத்த கேள்வி வருங்க. சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னா நிறைய இன்பில்ட் லைப்ரரிஸ்லாம் இருக்குங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பூட்ஸ்ட்ராப் பண்ணுறதுங்க. ஸோ பூட்ஸ்ட்ராப்னா என்னங்க, அது ஒரு சிஎஸ்எஸ் ஃப்ரேம் ஒர்க்குங்க. அதுக்குள்ளே நிறைய லைப்ரரிஸ் இருக்குங்க. நீங்கள் கேட்கலாம், நிறைய லைப்ரரிஸ் இருக்குன்னா அதை வச்சு என்ன சார் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஐகான்ஸ்லாம் வேணுமா, இன்பில்ட்டாகவே ஐகான்ஸ்லாம் இருக்குங்க. இதே வந்து எனக்கு ஒரு பட்டன்லாம் வேணுமா, இன்பில்ட்டாக சும்மா ஒவ்வொரு லைனை கால் பண்ணி விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பட்டன் ஒன்று கலராக வந்துடுங்க. மெசேஜ் பாக்ஸ்லாம் ரொம்ப ஈஸிங்க, அலர்ட் பாக்ஸ்லாங்க. இதெல்லாம் ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணணுமா செம்ம ஈஸியாக சிம்பிளிஃபைடாக பண்ண முடியுங்க நம்மளுடைய பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு. ஸோ இதுதான் பெரிய அட்வான்டேஜாக பேசப்படுதுங்க. அடுத்து பார்க்கறது பார்ட் 2ங்க. இந்த பூட்ஸ்ட்ராப் என்னையா அதை வச்சு ரொம்ப பயன்படுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா சோஷியல் நெட்வொர்க்ஸும் இருக்குங்க. இது என்னோட டெலிகிராம் சேனலுங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட். இந்த ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ வேணால் என் கூட பேசுங்க. நம்ம மனசை விட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்குங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின் எல்லா சோஷியல் நெட்வொர்க்லையும் இருக்கேன். வேறு எதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள், ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ஸோ நம்ம கம்பெனியில் படித்த காஷிவ் இன்ஃபோடெக்கில் படித்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து நிறைய கம்பெனியில் வந்து வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. பஹ்ரைனில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது ஜாவா தெரிஞ்ச பசங்களை கேட்டிருக்காங்க. என்னோட கம்பெனியில் படித்த பசங்களை வெப் டிசைன் கேண்டிடேட்ஸை கேட்டிருக்காங்க நம்ம கம்பெனியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்பெடட் இன்ஜினியர்ஸை கேட்டிருக்காங்க ஒரு கம்பெனியில். 50 ஃப்ரெஷர்ஸை கேட்டிருக்காங்க நம்ம கம்பெனியில் படிச்சுங்க. சரிங்களா, இன் கண்டக்டிங் ரெக்ரூட்மெண்ட் டைம் ட்ரைவ் வித் யர் இன்ஸ்டியூட்னு போட்டிருக்கான்.
சரிங்களா? ஓகேவா? எங்கள் கம்பெனிக்கே வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது இல்லாமல் ஃப்ரெஷர்ஸ் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரெஷர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பெங்களூரில் அதுக்கு கேட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பரில் கேட்டிருக்காங்க. நம்ம ஆஃபீஸ் சென்னை தான், பெங்களூரில் பஹ்ரைன்லாம் கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல? சரி, ஓகே, இது எல்லாமே ஓப்பனிங். சார் நீங்கள் கேட்கலாம், சார் நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் சார், செம்மையாக சேலரி ஏர்ன் பண்ணணும் சார், இல்லை ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் ஆகணும்னா இதுதான் ஒரு சூப்பரான ட்ரிக்குங்க. ஓகேவா? என்ன ட்ரிக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இன்டர்ன்ஷிப்பு இல்லைனா கோர்ஸுங்க, ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. படிக்க ஆரம்பிச்சுனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஓகேவா? 4 விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. எப்படி படிக்கணும்? ஒன்று வந்து எவர்கிரீன் டெக்னாலஜி, எப்போவுமே மார்க்கெட்டில் சூப்பராக இருக்கும், அது படிச்சு வச்சுக்கோ. அது கூடவே லேட்டஸ்ட்டாக பணம் கொட்டுற மாதிரி ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கும், அதை படிச்சு வச்சுக்கோ. அண்ட் கோடிங், ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுறது சார், எனக்கு ப்ரோக்ராமே வராது சார், நான் ஒரு சிவில் இன்ஜினியர் சார், நான் ஒரு பிகாம் சார், நான் எப்படி சார் படிக்க முடியும்? நம்புங்க. ஸோ கோடிங் டெக்னாலஜி எதனா ஒன்று படிச்சுங்க. இந்த டேட்டாக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுற டேட்டாபேஸ் டெக்னாலஜி படிச்சுங்க. இந்த 3மே படிக்கும்போது நீங்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எவர்கிரீன் டெக்னாலஜி சொல்கிற வெப் டிசைனு, வெப்சைட்டை தயாரிக்க கற்றுக்குங்க. ஓகேவா? அதான் இந்த பூட்ஸ்ட்ராப்லாம் வருதுங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி சொல்கிற பிக் டேட்டா, க்ளவுட் கம்பெனி இதெல்லாம் படிச்சுருங்க. கோடிங் டெக்னாலஜின்ட்டு .NET, ஜாவா, பைத்தான் இதை பற்றி படிச்சுருங்க, எதனா ஒன்று. ஓகேவா? இது இல்லாமல் டேட்டா பேஸை படிச்சுங்க. ஓகேவா? ஆரக்கிளோ எஸ்கியூஎல் சர்வர் படிச்சுங்க. எவ்வளோ சார் சேலரி வரணும்? 20,000 1.5 லட்சம் வரைக்கும் சேலரி வருங்க. செம்ம சேஃபான லைஃபுங்க. லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகிடலாம், நிம்மதியாக வாழ முடியுங்க. எனி டிகிரி, எனி டிபார்ட்மெண்ட், யார் வேணால் படிக்கலாங்க. படிங்க, தயவு செஞ்சு படிங்க. ஓகேவா? படிங்க. காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்கேங்க. என்கிட்ட படிக்கலாம் பரவாயில்ல, ஹெல்ப் கேளுங்க, நான் பண்ண ரெடியாக இருக்கேங்க. சரிங்களா? ஓகே, கைடன்ஸ் வேணா கேளுங்க. ஓகேவா? இந்த பூட்ஸ்ட்ராப் எதுக்காக பயன்படுது அப்படின்னு தான் அடுத்து பார்க்க போகிறோங்க. எல்லா சாதனை இணைக்கத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் டிவைஸ் கம்பேட்டபிலிட்டி. சார் மொபைலில் வேலை செய்யணும், வெப்சைட்டு ஐபேடில் வேலை செய்யணும் சார், லேப்டாப்பில் வேலை செய்யணும் சார், டேப்லெட் எதுல இருந்தால் வேலை செய்யுங்க. ஒரு வெப்சைட்டை தயாரி அது எந்த டிவைஸில் வேணால் வேலை செய்யும் அப்படின்னா அதுதான் நம்ம கெத்தானால பூட்ஸ்ட்ராப் உள்ள வராருங்க. ஓகேவா? ஸோ பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜியாக பேசப்படுதுங்க. பூட்ஸ்ட்ராப்போட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா வந்து 2011 வந்துச்சுங்க. பூட்ஸ்ட்ராப் 1ங்க, 2 வந்து 2012, 3 வந்து 13 வந்துச்சுங்க, 4 வந்து 14 வந்துச்சுங்க, 5 15 இல்லை, 5 வந்து 2021 வந்துச்சுங்க. இதுதான் 5 ஃப்ரேம் ஒர்க்ஸ் உருவாச்சு பூட்ஸ்ட்ராப்லங்க. இதுதான் பூட்ஸ்ட்ராப்போட ஹிஸ்ட்ரிங்க. அடுத்து வந்து நம்ம பார்ட் 3 பார்க்க போகிறோங்க. பூட்ஸ்ட்ராப் பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இல்லை கோடிங் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு வெப்சைட் என்ன பண்ணால் 12 டிவைட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, 12 டிவைட் பண்ணலாம், 4 டிவைட் பண்ணலாம், 4 8 டிவைட் பண்ணலாம், 6 6 டிவைட் பண்ணலாம், 12 மொத்தம் 12 டிவைட் பண்ணலாம். அந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுத பார்க்குறாங்க, அதை டிசைன் பண்ண பார்க்குறாங்க. பாருங்களேன், ஒரு வெப்சைட்டை நான் 3 காலமாக பிரிக்கிறேன். இந்த 3 காலம் எப்படி எழுதுனா வந்து முதல்ல வந்து எல்லாத்தையும் கண்டெய்னருக்குள்ளே தான் எழுதிடணுங்க. ஓகே, கண்டெய்னருக்குள்ளே எழுதிட்டு அதுக்குள்ளே ஒரு ரோ, ஏன்னா இது ஒரு ரோ. ஓகேவா? ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து ஒரு ரோ. ஸோ அந்த ரோக்குள்ளே வந்து முதல் காலத்துக்கு கோடிங், 2வது காலத்துக்கு கோடிங், 3வது காலத்துக்கு கோடிங், அந்த மாதிரி எழுதுவாங்க. ஓகேவா? இங்கே நீங்கள் பார்க்கலாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள். ஸோ மொத்தம் 12ங்க. இங்கே 4 பிரிச்சுட்டாங்க, இங்கே 4 பிரிச்சுட்டாங்க, இங்கே 4 பிரிச்சுட்டாங்க. சார் காலம் 1, காலம் 2, காலம் 3 அழகாக உங்களுக்கு காலம் வந்து அங்கே கூட என்ன பண்ணணுமோ போட்டுக்கலாம் நீங்கள். ஓகேவா? சார் அதெல்லாம் ஓகே சார், எனக்கு 2ஆக பிரிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், இது பண்ண முடியுமா? 8 4ன்னு பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியுங்க. ஸோ அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த கோடிங்கை தான் இப்போ பார்க்க போகிறோங்க. இங்கே பாருங்களேன், எப்போவுமே கண்டெய்னருக்குள்ளே போட்டுட்டு இது ஒரு ரோப்பா. ஸோ ஒவ்வொரு கண்டெய்னருக்குள்ளே ஒவ்வொரு ரோவை போட்டுடலாம் வெப்சைட்டை. இங்கே 8ன்னு கொடுத்துட்டேன், அங்கே 4ன்னு கொடுத்துருங்க. இவ்வளோ தாங்க சிம்பிள். ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டை வெப்பேஜை பிரித்து அழகாக உங்களுக்கு இது மாதிரி கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பூட்ஸ்ட்ராப்புடைய ப்ரோக்ராமிங் இருக்குங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சார் இது இந்த 2 கட்டங்கள் இருக்குல்ல, இதில் வந்து லைக் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸாக வந்து எஸ்எம் அப்படி எக்ஸ்எஸ்ன்னு கொடுத்துருப்போம். எக்ஸ்எஸ்னா என்ன சார்? மொபைலுக்கு எக்ஸ்எஸ். எஸ்எம்னா என்ன சார்னா ஐபேடு டேப்லெட்டுக்கு எஸ்எம். ஸோ என்னுடைய மொபைலில் இப்படி தெரிய வேண்டும், என்னுடைய ஐபேடிலும் இதே மாதிரி தான் தெரிய வேண்டும். 8ஆக பிரித்து விடு, 4ஆக பிரித்து விடு மொபைலில். ஸோ நம்மளுடைய ஐபேடில் 8ஆக பிரித்து விடு, 4ஆக பிரித்து விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பிரிப்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சார் அதெல்லாம் ஓகே சார், இது என்ன சார் எஸ்எம் எக்ஸ்எஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, மொபைலில் உங்களுக்கு ஒழுங்காக தெரியணும்னா எக்ஸ்எஸ்ஸை பயன்படுத்து, ஐபேடில் ஒழுங்காக தெரியணும்னா எஸ்எம்ஐ பயன்படுத்து, லேப்டாப்பில் தெரிய வேண்டும் என்றால் எம்டி என்று பயன்படுத்து, டெஸ்க்டாப்பில் தெரிய வேண்டுமானால் எல்ஜி என்று லார்ஜுங்க, லார்ஜு, மீடியமு, ஸ்மாலு, எக்ஸ்ட்ரா ஸ்மாலுங்க, இந்த மாதிரி பிரிச்சுப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலம் ஐஃபன் எம்டி 8 அப்படின்னு கொடுத்தா லேப்டாப்பில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகே, காலம் ஐஃபன் எல்ஜி ஐஃபன் 8னா டெஸ்க்டாப்பில் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பூட்ஸ்ட்ராப்புடைய ப்ரோக்ராம் அண்ட் கோடிங்கை எழுதுவாங்க.
ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம லைவா வந்து எப்படி தான் இது வந்து எக்ஸிக்யூட் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றது அதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். பார்த்துடலாங்களா? ஸோ லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் போயிடலாங்களா? ஸோ லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் நான் உங்களுக்கு வெப்சைட்டோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்கும். போய் பாருங்க, அதை அப்படியே அழகாக செஞ்சு பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணால் வந்து பூட்ஸ்ட்ராப் ட்ரைனிங் இன் சென்னை kashuvinfotech.comங்க /bootstrap training in சென்னை இந்த லிங்க்குக்கு அழகாக போயிடுங்க. ஓகேவா? போயிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா வந்து பாருங்களேன், நிறைய கொஷின்ஸ்லாம் பிக்சர்ஸாக அழகாக கொடுத்துருப்பேன். இதெல்லாம் போய் பாருங்கள், கற்றுக்குங்க. ஓகேவா? ஸோ பார்த்து முடிச்சாச்சுங்க. அடுத்தது வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே வந்து பூட்ஸ்ட்ராப்போடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அழகாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்படியே கீழே வந்தேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல சரி, இந்த இடத்துல வந்து பூட்ஸ்ட்ராப்போடைய டுட்டோரியல் இருக்குங்க. ஓகேவா? வாட் இஸ் பூட்ஸ்ட்ராப்புங்க, பூட்ஸ்ட்ராப்போட பட்டனை பற்றி இருக்கும், பூட்ஸ்ட்ராப் ட்ராப் டவுன் எப்படி பயன்படுத்துது, பூட்ஸ்ட்ராப்கான ரெஸ்யூம்ஸுங்க, பூட்ஸ்ட்ராப்பான இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸுங்க, இதெல்லாம் பூட்ஸ்ட்ராப் மாடல், பூட்ஸ்ட்ராப்கான பாப் ஓவருங்க, பூட்ஸ்ட்ராப்பான ஆப்ஸுங்க, இது எல்லாமே இருக்குங்க. அப்படி பாருங்க. இப்போ பூட்ஸ்ட்ராப்கான டுட்டோரியல் பாருங்க. அப்படின்னா வந்து எல்லாமே வந்து இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே லிஸ்ட் பண்ணி கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே லெஃப்ட்ல வந்து வாட் இஸ் பூட்ஸ்ட்ராப் இருக்குன்னு நான் அதை கிளிக் பண்ணி பார்க்குறேங்க. ஸோ எல்லாமே இருக்குங்க. இந்த கொஸ்டின்ஸாக போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் பூட்ஸ்ட்ராப் பற்றிங்க. ஓகேவா? இப்போ வந்து வாட் இஸ் பூட்ஸ்ட்ராப் பற்றி பார்க்கலாங்க. வாட் இஸ் பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பூட்ஸ்ட்ராப்புடைய டெஃபினேஷன் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து ரெஸ்பான்சிவ்னஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மொபைலுக்கு தகுந்த மாதிரி, ஒரு டிவைஸ் தகுந்த மாதிரி மாறுறது தான் ரெஸ்பான்சிவ்னஸ்ங்க. ரெஸ்பான்சிவ்னஸ்னா எப்படி இருக்கும், அடாப்டிவ்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கேன். இது இல்லாமல் என்னுடைய ஸ்க்ரீன் சைஸ் எப்படி இருக்கணும் சார், சைஸ் வந்து பர்சன்டேஜில் கொடுக்கலாம், பிக்சலில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அண்ட் இமேஜஸ் எந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் இமேஜஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், இது வந்து லைவான இம்ப்ளிமெண்டேஷன். லைவாக வந்து உங்களுக்கு கோடிங்கை காமிச்சு அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி நான் உனக்கு காமிப்பேங்க. அதுக்கான சாம்பிள் கோடிங் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதுக்கான அவுட்புட்டை இங்கே காமிச்சிருக்கேங்க. லைவாக எக்ஸிக்யூட் பண்ணி அதை அப்படியே இங்கே டிப்ளாய் பண்ணியிருக்காங்க, போட்டிருக்கேங்க. தயவு செஞ்சு பாருங்கள். ஒரு பூட்ஸ்ட்ராப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக நான் இங்கே கொடுத்துருக்கேங்க, அதை போய் பாருங்கள். கிரிட் சிஸ்டம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியாச்சுங்க, அது எப்படி மொபைலில் வேலை செய்யன்றதை இங்கே நான் கொடுத்துருக்கேங்க. ஓகே, அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா வந்து பூட்ஸ்ட்ராப்புடைய சைஸஸுங்க, ஒவ்வொரு டிவைஸும் எப்படி இது வேலை செய்யும் அப்படின்றத பற்றி நான் இங்கே கொடுத்துருக்கேங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், ஸ்டாக்டு ஹாரிசான்டல்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து லைக் ஒரு ஸ்டாக்கடாக இருக்கிறது ஹாரிசான்டல் கிரிட்டை எப்படி மாற்றுறதுன்னு லைவ் வந்து செஞ்சு எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுக்கான கோடிங் எல்லாமே கொடுத்து அவுட்புட் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. எல்லாமே எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா அப்படி உட்காந்து பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஹெட்டிங் டேக்ஸுங்க, அதுக்கப்புறம் பட்டன்ஸ்லாம் எப்படி போடுறாங்க, அந்த பட்டன்ஸ்க்கு இப்போ லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைன் தான், பட்டன் டேஞ்சர்னு கொடுத்தா போதும், டேஞ்சர் பட்டன் மாதிரி ரெட் கலரில் வந்துடும். எல்லா டிசைனும் அவனே பண்ணிப்பான், சூப்பராக விஷயங்க. ஸோ பட்டனோட சைஸ் எல்லாம் மாற்றுறதுங்க, எப்படி மாற்றுறதுங்க. ஓகேவா? அடுத்து பட்டனுக்கான லெவல் பட்டன்ஸுங்க, சரிங்களா? ஓகேவா? பிளாக் லெவல் பட்டன்ஸ் அந்த மாதிரிங்க. இதே மாதிரி ஆக்டிவ் டிசேபிள் பட்டன்ஸை எப்படி உருவாக்குறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பூட்ஸ்ட்ராப் பேஜருங்க, பேஜரை பற்றி நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், சரிங்களா? அலைனிங் த பட்டன்ஸு இது மாதிரி போயிட்டே இருக்குங்க. ஸோ எல்லாத்தையுமே லைவாக நான் செஞ்சு கொடுத்துருக்கேங்க, போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. ஓகேவா? லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதுதான் அந்த லிங்க்குங்க, kashuvinfotech.com /bootstrap training in சென்னை. ஓகே, இந்த லிங்க்கு போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது, தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் அவுட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் kashu infotech. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் போய் போடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூ.